வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உங்களுடைய பழைய பிஎஃப் பணம் எங்கே இருக்குன்னு தெரியலையா? இனி கவலை விடுங்க. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இபிஎஃப்ஓ விரைவில் பிராப்தி என்ற வலைதளத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. இதன் மூலம் உறுப்பினர்கள் தங்களின் பழைய மற்றும் செயலற்ற பிஎஃப் கணக்குகளை கண்காணிக்கவும் மீண்டும் செயல்படுத்தவும் முடியும். இந்த தகவலை மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆதார் அடையாளத்தை அடிப்படையாக கொண்ட சரிபார்ப்பு முறையின் மூலம் இந்த வலைதளம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த வலைதளம் மூலம் உலகளாவிய கணக்கு எண்ணுடன் அதாவது UAN இணைக்கப்படாத பழைய பிஎஃப் கணக்குகளையும் அணுக முடியும். இந்த கணக்குகள் UAN உடன் இணைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட பிறகு உறுப்பினர்கள் தங்களின் சுய விவரங்களையும் புதுப்பிக்க முடியும். இந்நிலையில் UAN எப்போது தொடங்கியது? தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு கடந்த 2014ஆம் ஆண்டில் ஒவ்வொரு சந்தாதாரருக்கும் 12 இலக்க தனித்துவ எண்ணை அதாவது UAN வழங்க தொடங்கியது. புதிய வலைதளமான பிராப்தி என்பது செயல்பாட்டில் இல்லாத கணக்குகளை கண்காணிப்பதற்கான ஊழியர் சேமநிதி ஆதார் அடிப்படையிலான அணுகல் வலைதளம் அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆதார் பேஸ்டு அக்சஸ் போர்ட்டல் ஃபார் ட்ராக்கிங் இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்ஸ் என்பதை குறிக்கிறது. பாதுகாப்பான மற்றும் திறமையான செயல்பாட்டை உறுதி செய்வதற்கான ஆரம்பத்தில் இந்த வலைதளம் உறுப்பினர் அடையாள எண்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். இருப்பினும் எதிர்காலத்தில் தங்களின் பழைய கணக்கு விவரங்கள் நினைவில் இல்லாத உறுப்பினர்களையும் உள்ளடக்கும் வகையில் இதன் வரம்பை விரிவுபடுத்த அரசிடம் திட்டங்கள் உள்ளன. இந்த புதிய தளம் கைமுறை செயல்முறைகளை குறைத்து ஆவணங்களை குறைத்து வெளிப்படை தன்மை மற்றும் செயல்திறனை அதிகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் 2025 முதல் 26ஆம் ஆண்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சாதனை அளவாக 83.1 மில்லியன் கோரிக்கைகளை தீர்த்து வைத்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் 60.1 மில்லியன் கோரிக்கைகளை விட கணிசமாக அதிகம் என்றும் அவர் கூறினார். இவற்றில் 55.1 மில்லியன் பகுதியளவு பணம் எடுத்தல் கோரிக்கைகளாகும். பகுதியளவு பணம் எடுத்தல் கோரிக்கைகளில் 71.11% 3 நாட்களுக்குள் தானாகவே தீர்க்கப்பட்டதாக தொழிலாளர் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த விகிதம் ஒரு வருடத்திற்கு முன்பு 59.19% இருந்தது. மேலும் 66.8 மில்லியன் உறுப்பினர்கள் காசோலைகளை பதிவேற்றாமலேயே கோரிக்கைகளை சமர்ப்பித்துள்ளனர். அதே நேரத்தில் 15.9 மில்லியன் உறுப்பினர்கள் முதலாளியின் ஒப்புதல் இல்லாமலேயே தங்கள் வங்கி கணக்குகளை இணைக்க முடிந்ததாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பிஎஃப் உறுப்பினர்களின் வசதிக்காக இது போன்ற பல மாற்றங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள். நன்றி, வணக்கம்.